திருமண விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் சரியாகும். கல்யாண கனவுகள் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கெல்லாம் திருமணம் கூடி வரும். ரொம்ப முக்கியமானது, கன்னிராசி கடந்த ஒரு வருடத்தில் எதிர்பார்த்த பட்டம், பதவி, பொறுப்பு, புகழ் கிடைக்கும். கன்னிராசி இந்த சனி வக்கரத்துல கண்டிப்பா ஒரு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வீடு கட்டுவாங்க, வீடு வாங்குவாங்க. ஸோ இனி வரும் காலம் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வரியில சொல்லணும்னா, நல்ல விஷயங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை கண்ணை முடித்து தொடங்குங்க. அது அத்தனையும் இவர்களுக்கு வெற்றி அடையும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட யாம இருக்க பயமே அருண்குமார் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்னன்னா, இந்த சனி வக்கர பயிற்சின்றாங்க. இந்த சனி வக்கர பயிற்சினா என்ன நடக்க போகுது? இந்த சனி வக்கர பயிற்சியோட தாக்கத்தால ராசிகளுக்கு எப்பேற்பட்ட பலன்கள், பாதிப்புகள்லாம் இருக்க போகுது? ஸோ நவகிரகத்துல பொதுவாகவே நவகிரகங்கள் அத்தனையுமே முன்னோக்கி நகரும். ராகுகேது மட்டும்தான் பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை கொண்டதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இயற்கையில் ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் பின்னோக்கி வர்றதா இருந்தாலும் இந்த ராஜகிரகங்களுடைய வக்ரம் என்பது ஒரு பெரிய தாக்கங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தும். அதில் முக்கியமாக குருவினுடைய வக்கரமோ சனியோட வக்கரமோ, ஏன்னா லாங் டேர்மாக ஒரு இடத்துல அவங்க இருக்கிறதுனால, அதோட டியூரேஷன் பெருசாக இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம நிறைய பேசுவதை கேள்விப்பட்டிருப்போம். அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். வக்கரம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இயல்பாக நகர்ந்து போகிற கிரகம் திருப்ப ரிவர்ஸில் வர்றது. இந்த வாட்டி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பாத அடிப்படையில் தான் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். மீன ராசியிலே தான் சஞ்சரிக்க போகிறார். அந்த வகையில் வரக்கூடிய சனியினுடைய வக்கர பயிற்சி ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்க காத்திருக்குது. கிட்டத்தட்ட 139 நாட்கள் சனி பகவான் பல மாற்றங்களை, பல அதிசயங்களை எல்லாருக்குமே செய்யறதுக்கு காத்திருக்கார். சரி, இந்த சனி வக்கர பயிற்சியில எந்தெந்த ராசிகள்லாம் சீரும் சிறப்புமா இருக்க போகுது? சீரும் சிறப்புமா இருக்கிறத விட நிம்மதி சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய ராசிகள்னு ஒரு 4 ராசிக்காரர்கள் இந்த சனியினுடைய வக்கரத்தில் இருக்காங்க. அதில் முதல் ராசியாக இருக்கக்கூடியது மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் ஆரம்பித்ததிலிருந்து அவர்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி விடுபட்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா நிறைய வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியாக சரியாக என்னால் யோசிக்க முடியலன்னு நினச்ச மேஷராசிக்கெல்லாம் கடவுள் அருளோடு அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்குரிய வாய்ப்பை நிச்சயம் தரப்போறாரு. அதற்கு அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள். முக்கியமா இந்த 5 மாசத்துல யார் பாடாப்பட்டாங்களோ இல்லையோ, சிம்ம ராசிலாம் நிறைய உடஞ்சு போனாங்க. உடம்பளவுல மனசளவுல எல்லாத்துலேயுமே உடஞ்சு போனாங்க. குறிப்பா ஒரு தெளிவில்லாத வாழ்க்கை போற மாதிரியே இருக்கு. பர்சனல் லைஃப்ல பிரச்சனையை சந்திச்ச சிம்ம ராசிக்கெல்லாம் ஒரு தெளிவை தரக்கூடிய அடிப்படையில, ஒரு நிம்மதி பெருமூச்சை தர அடிப்படையில் இந்த வக்கரம் இருக்க போகுது. அதற்கு அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த கண்டக சனி ஆரம்பிச்சதுல இருந்து எதை நினைச்சாலும் பயமா இருக்கு, எதை தொட்டாலும் பயமா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா தப்பான உறவு பழக்க வழக்கத்துல போய் மாட்டிப்போமோன்னுலாம் நிறைய கன்னி வருத்தப்பட்டாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டும் கஷ்டத்துலையும் அனுபவிச்சவங்க உண்டு. இல்லை கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் அந்த சனி இருந்ததுனால அனுபவிச்சிருப்பாங்க. அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக மாறும். கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர சனி என்பது முன்னாடி சிம்மத்துக்கு சொன்ன மாதிரி தான், உடல் தெளிவு உள்ள தெளிவை தரும். ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய உறவு, புதிய நண்பர்களால் பெரிய அனுகூலத்தை தரும். அந்த அடிப்படையில் கன்னியும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள். இந்த அர்த்தாஷ்டம சனி தொடங்கினதுலேருந்து இந்த 5 மாசமா கொஞ்சம் நிலையான இடத்துல உட்கார முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, தொழிலில் முடக்கம், வீட்டுக்குள்ளே போனாலே தூக்கம் வர மாட்டுது, எதையாவது ஒரு சிந்தனை யோசனையோடவே இருக்குது, பயமாக இருக்குது லைஃப்பை பற்றி அப்படின்னு நினச்ச தனுசுக்கெல்லாம் அடுத்த 5 மாதம் ஒரு பொற்காலமாக மாறும். நிம்மதி, அமைதி, சந்தோஷம், வீட்டில் ஒரு குதூகலம், மனையில் ஒரு மங்கள காரியங்கள் நடக்கக்கூடியது, தடைப்பட்ட காரியத்தெல்லாம் தடையில்லாமல் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். மேற்கூறிய 4 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறைந்து நிம்மதி பலனை அடைவார்கள் அப்படின்னு. ஸோ அதற்கு அடுத்தது முக்கியமாக 12 ராசிக்குமே சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம், எந்த இடத்துல அவங்க வக்ரம் அடைகிறாங்கன்றதை பொறுத்து பல மாற்றங்களை இந்த சனி வக்ர பயிற்சி தர காத்திருக்கு. சரி, அடுத்து இந்த 12 ராசிக்கான இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். சார், கன்னி ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? கன்னி ராசிக்கு சனி வக்கரம் அப்படின்றது பொதுவாக 7வது வீட்டில் சனி வக்கரம் அடைகிறாரு. ஸோ திருமண விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் சரியாகும். கல்யாண கனவுகள் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கெல்லாம் திருமணம் கூடி வரும். நிறைய காதலர்களுக்கு இந்த 5 மாத காலத்தில் திருமணம் நடக்கும். இதுக்கு முன்னாடி வீட்டில் ப்ரப்போஸ் பண்ணி எனக்கு செட் ஆகலை அப்படின்னு நினச்சாலும் கூட அந்த விஷயங்கள்லாம் சக்ஸஸாக மாறும். ஸோ கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து மோதல்கள் சரியாகும். ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பிள்ஸாக இருந்தால் ஹெல்த் வைஸில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இவங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் தீரும். ரொம்ப முக்கியமானது, கன்னிராசி கடந்த ஒரு வருடத்தில் எதிர்பார்த்த பட்டம், பதவி, பொறுப்பு, புகழ் கிடைக்கும். நிறைய கன்னிராசி வேலையை இழந்தாங்க, பிஸ்னஸில் லாஸ் ஆனாங்க.
எது பணம் வச்சிருந்து நிறைய பேர்த்துக்கிட்ட கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. அந்த கவலைகள் எல்லாம் மாறும். வேலையில, தொழில்ல அவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். கன்னிராசி இந்த சனி வக்கரத்துல கண்டிப்பா ஒரு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வீடு கட்டுவாங்க, வீடு வாங்குவாங்க, அல்லது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அசெட் அல்லது ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இவங்களுக்கு 100% வண்டி வாகனம் வாங்கலாம், கண்டிப்பாக அமையும். தொழில் தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த 5 மாதம் இருக்கும். ரொம்ப நாள் நீங்கள் யோசித்த பிஸ்னஸை கண்டிப்பாக இந்த 5 மாதத்தில் இவங்க ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸாக ரன் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மனசோர்வு சரியாகும். எல்லாமே முடியுது சார், ஏன்னா பெட்லேருந்து எந்திரிக்க முடியல, ஃபோன் எடுத்துட்டேன்னா 3/4 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் பார்த்துக்கினே படுத்துன்னு இருக்கேன், ரீல்ஸ்லேயே வாழ்க்கை போகுது, எனக்கு என்ன இருக்குது, சிந்தனை இருக்குது, பக்காவாக பண்ண முடியும் எல்லாத்தையும், ஆனால் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ் கூட என்னால் எடுக்க முடியலன்னு புலம்பன கன்னிராசிக்கெல்லாம், சோம்பேறித்தனமாக இருந்த கன்னிராசி எல்லாம் ஒரு மனத்தெளிவோடு நல்ல பூஸ்டப் ஆகி வந்து சில விஷயங்களை சக்ஸஸ் பண்ணுவாங்க. நிறைய ஐடியாஸ் பல பேர்த்துக்கு கொடுப்பாங்க. இவங்களும் இவங்களோட ஐடியாஸை வச்சு அதை சக்சீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பெல்லாம் சரியாகும். ஃபேமிலியில் கொஞ்சம் ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். மங்கள வாத்தியங்கள் நடக்கக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் குடும்பத்திலே வீட்டில் இருக்கக்கூடிய சூழல் உண்டு. அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த பிரச்சனைலாம் சரியாகும். இவங்களோட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போனவங்களாம் கொஞ்சம் திருப்பி சேருவாங்க இவங்ககிட்ட. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்த கன்னிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைய வச்சுக்கிட்டு குழந்தைக்கு உடல் நலத்தில் பிரச்சனை நினைச்சவங்களுக்கு எல்லாம் உடல் நலம் சீராகக்கூடியதாக இருக்கும். லாஸ்ட் 1.5 வருஷம் கன்னிராசி அதிகமாக சிரமப்பட்டது ஆன்சைட்டி, ட்ரௌமா, ஸ்ட்ரெஸ் எல்லாம் இப்போ கேள்வி பார்க்குற நம்ம நேயர்கள் கமெண்ட்ல கூட சொல்லுவாங்க. அதுதான் நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. மனப்பதட்டம் இருந்திருக்கும். 6ல் ராகு இருந்துச்சுன்னா இல்லாத விஷயத்தை நினைச்சு உருவகப்படுத்தி இவங்களே பயப்படுவாங்க. இவங்க ஏதோ ஒரு உருவம் தெரியுதுன்னு இல்யூஷனை தாண்டி லைஃபை பற்றின பயமாக இருக்கும். அடுத்தது இப்படி நடந்துருமா, ஹார்ட் அட்டாக் வந்துருமா, கேன்சர் வந்துருமா, இப்படிலாம் பயப்படுவாங்க. அந்த இது அதை பற்றின ரீல்ஸ் பார்ப்பாங்க. ஸ்ட்ரெஸ் வந்துரும்லாம் நினச்சி நிறைய பயந்துருப்பாங்க. அந்த கவலைகள் எல்லாம் மாறக்கூடியதாக இருக்கும். மெயினாக காதல், கல்யாணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த அழுத்தங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி மாறிடும். கன்னிக்கு புதிய பொறுப்பு, புதிய பதவி, புதிய புகழை பெற்று தரக்கூடிய வக்கர சனியாக இந்த சனி இருக்க போகிறது. நிறைய பயணங்கள் மேற்கொள்ளுவார்கள். அடுத்த 1 வருட காலம் கன்னிராசிக்கு நிறைய டிராவல் பண்ணுவாங்க. பாஸ்போர்ட்டே இல்லாதவங்க பாஸ்போர்ட் எடுத்துருவாங்க. விசா கிடைக்காதவங்களுக்கு விசா பிரச்சனை சரியாகும். வெளிநாட்டில் இருக்கேன் சார், எனக்கு பிஆர் அப்ளை பண்ணலாமான்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. இதில் ஏதாவது யாத்திரைகள் ஏதாவது இருக்குமா? நிறைய நடக்கும். இந்த டைம் வந்து கன்னி யாத்திரைன்றதை தாண்டி தன்னைத்தானே ஒரு சாமியாராக ஃபீல் பண்ணுவாங்க. தனக்குள்ளே பெரிய சக்தி இருக்கிறதா உணர்வாங்க. கடவுளோடு நான் பேசுகிறேன், கடவுள் என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு கன்னிராசி எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. கமெண்ட்டை தயவு செஞ்சு இந்த வார்த்தையை பதிவு பண்ணுங்க, உங்களுக்கும் அப்படி உணர்வு இருக்கான்னு. ஏன்னா 12ஆம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது ஞான சிந்தனை, தெய்வீக சிந்தனை ஏற்படும். கோயிலுக்கே போக மாட்டேன், சாமி கும்பிட மாட்டோம்னா கோயிலாக சுற்றி பட்டையை பொண்ணு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமும் கன்னிக்கு நடந்துகிட்டு இருக்குது இப்போவும். ஸோ இனி வரும் காலம் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடியதாக இருக்கிறது. கன்னி ஒரு வரியில் சொல்லணும்னா, நல்ல விஷயங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை கண்ணை மூடிட்டு தொடங்குங்க, அது அத்தனையும் இவர்களுக்கு வெற்றி அடையும். கன்னி எதுலலாம் ஜாக்கிரதையா இருக்கணும்? காதல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 7வது இடத்துல சனி வக்கரம் அடைகிறதுனால, 7ல் சனி இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல காதலா இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். சனிக்கு வந்து தவறுதலான காதல் இந்த காலகட்டங்களில் மலரும். தவறான சேர்க்கைகளை விரும்புவார்கள். நெருப்புன்னு தெரிஞ்சாலும் கை வைக்கலாமான்னு தோணும். தயவு கூர்ந்து அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி தவறுதலான விஷயத்தில் நெருப்பு அப்படின்னு சொல்லி கை வைக்கணும்னு நினைச்சா கை சுடாது, எரிச்சிரும் இந்த தடவை. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. பர்சனல் லைஃப், பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7ல் சனி நிறைய தவறுதலான தொடர்புகள் தூண்டும். இல்லீகல் கான்டாக்ட்ஸ் அண்ட் அஃபேர்ஸ் வந்து என்டர்டெயின் பண்ணும் அந்த சனி. அதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்தால் போதும். இந்த சனி வக்கர பயிற்சியில் இவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அனுகூலங்கள்? ஸ்பெஷல் அனுகூலம்னு சொன்னது முதல்ல அழகான ஒரு வார்த்தையை சொன்னேன். திருமணத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். மெயினாக மறுமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு மறுமணம் கூடி வரும். சார் கணவன் இழந்துட்டேன், அந்த வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும். ஏன்னா சனி பகவான் 7லிருந்து கெடுத்தவர், அவரே வக்கரமடைய பட்சத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதமான மறுமலர்ச்சியை தருவார். ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வயதான தம்பதியர்கள் யாராவது இருந்து உடல் ரீதியாக பிரச்சனை சார், மருத்துவ செலவு பார்க்குறோம், வீட்டுக்காருக்கு உடம்பு முடியல, மனைவி உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் கைமா அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம்னா கண்டிப்பாக உடம்பு சரியாயிடும். மனத்தெளிவாக ஆண்டவன் கொடுப்பான். சனி பகவான் நிச்சயமாக உங்களுடைய மனக்குறைகளையும் மனக்குழப்பத்தையும் நிவர்த்தி செய்வார். இவங்க எப்பேற்பட்ட பரிகாரங்கள் பண்ணலாம் சார்?
கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. வெற்றிலை மாலை சாத்தி வழிபடலாம், அல்லது வடமாலை சாத்தி வழிபடலாம், அல்லது வெண்ணெய் வாங்கி கொடுத்து ஆஞ்சநேயரை வழிபடலாம். ஸோ இந்த 3 வழிபாடுகளை சனிக்கிழமையில் தொடர்ச்சியாக ஒரு 3 சனிக்கிழமை அவங்க பண்ணிட்டு வந்தால் போதும். அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நிச்சயமாக தீரும். சரி, இப்போ நீங்கள் சனி வக்கர பயிற்சியை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 130க்கும் மேற்பட்ட நாட்களில் இது இருக்க போகுதுன்றத சொல்கிறாங்க. இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் மைனஸாக இருக்க போகுது? ஸோ பொதுவாக பாவ கிரகங்கள் வக்ரம் அடையும் காலகட்டம் அப்படின்றது சில உக்கரத்தன்மைகளை வெளிப்படுத்துறதுக்கும் பொது பலன்களில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஜாதகத்தில் சமீபத்தில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பசிபிக் பெருங்கடலோட அந்த பகுதிகளில் வெப்பத்தினுடைய தன்மை அதிகமாகி எல் நைனோ சுழற்சி மூலயமா ஒரு மிகப்பெரிய வறட்சி வரலாம், மிகப்பெரிய வெள்ளம் வரலாம்லாம் அறிவியல் கணிச்சிருக்கு. இப்போ ஜோதிட ரீதியாகவும் நம்ம அதை தொடர்புபடுத்தி பார்க்கும்பொழுது அடுத்த 139 நாட்களில் எதிர்பாராத பெருமழை பெய்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது, எதிர்பாராத வெள்ளம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது, தமிழ்நாட்டிலே நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது, எதிர்பாராத நிலச்சரிவு மலை சரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பேசுகிற நேரத்தில் வெனிசுலாவில் நிலநடுக்கம் நடந்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரியான தாக்கங்களும், அதே மாதிரி கடல் கொந்தளிக்கக்கூடிய நிகழ்வு சில இடத்துல நடக்கும், சில இடத்துல கடல் அலைகள் உள்ள போறதை நம்ம கண்கூட பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த சனியும் ராகுவும் பக்கத்துல இருக்கிறதுனால நவம்பர் 31 வரைக்குமே விமான விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி காற்றில் பரவக்கூடிய நோயினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதிலெல்லாம் அந்த பொதுவான விஷயம் பொது பலன் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் அனைவரும் நிதானத்தோட இருக்கணும். ஏன் கரெக்டாக இந்த வக்ர பெயர்ச்சி 139 நாள்னா, ஏன் சென்னை உள்ளிட்ட அந்த பெருநகரங்கள் கூட இந்த சனியினுடைய தாக்கம், ராகுகேதுவினுடைய சுழற்சி, குருவினுடைய உச்சகுரு, அப்போ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை உள்ளிட்ட பெருநகரங்கள் கூட தண்ணியில் தத்தளிக்கக்கூடிய நிலைகளும் அல்லது இயற்கை சீற்றங்களால் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல்களும் தமிழகத்துக்குமே அது இருக்குது அப்படின்றது தான் இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி காட்டுகிறது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக அரசும் இருக்கணும், அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் இருக்கணும், மக்களும் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு அன்பான வேண்டுகோளாக இங்கே வைக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னீங்க சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.